Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்ம மொபைல்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய அப்ளிகேஷன். அத பத்தி வாங்க பார்க்கலாம். இந்த டிஸ்ப்ளேல தெரியுது பாருங்க. அத்தனை அப்ளிகேஷனுமே சூப்பரான அப்ளிகேஷன். நான் எல்லாமே வந்து உபயோகப்படுத்தி பார்த்துட்டேன். எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்ளிகேஷன். நம்ம பேஜ்ல வந்து பதிவுகள் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க வந்து பாருங்கள். சரியா, ஒரு அப்ளிகேஷனை பற்றியும் தனித்தனியாக வந்து நான் பதிவுகள் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்க்க போகிறது மொத்தமாக அத்தனை அப்ளிகேஷனையும் வந்து ஒன்றா பார்க்க போகிறோம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷனை பற்றி நான் தனித்தனியாக சொல்லித்தரேன். எல்லா அப்ளிகேஷனை பற்றி நான் சுருக்கமாக தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அப்ளிகேஷனை பற்றி நான் தனித்தனியாக சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஏற்கனவே நம்ம பேஜில் வந்து தனித்தனியாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ்க்கு கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா நம்ம பிளாக் போவோம். நான் அதை காட்டுறேன். இதுதான் நம்ம பிளாக்கோட பேர் வந்து ஆண்ட்ராய்டு சூப்பர் மார்க்கெட். ஸ்பெல்லிங் பார்த்துங்க. சரியா, இந்த வீடியோஸ்க்கு கீழே லிங்க் இருக்கும். அல்லது நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ அல்லது வேறு எதுலையோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசரில் ஆண்ட்ராய்டு சூப்பர் மார்க்கெட் .blogspot வெப்சைட் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். சரியா, நம்ம பிளாகோட வெப்சைட் வரும். இதில் பாருங்கள், எல்லா அப்ளிகேஷனோட லிங்க்கும் இதில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும், உங்களுக்கு வேணுங்கிற அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ஹேங்அவுட்ஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா, அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் டச் பண்ணினா போதும், ப்ளே ஸ்டோரான்னு கேட்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லா அப்ளிகேஷனுமே நான் வந்து லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். சில அப்ளிகேஷன் வந்து வீடியோவோடு சேர்த்து இருக்குது, சில அப்ளிகேஷன் மட்டும்தான் வீடியோ இல்லாமல் இருக்குது. பெரும்பாலான அப்ளிகேஷன் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த குரோம் ரிமோட் எப்படி உபயோகப்படுத்துகிறேன்னு தெரிலனா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும், நம்ம பிளாகோட இன்னொரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அதோட வீடியோஸ் இருக்கும். இந்த குரோம் ரிமோட் எப்படி உபயோகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அல்லது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது ஐஃபோன் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, அதுவும் லிங்க் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் ப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவில் வந்து லிங்க் இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோர் இருக்குல்ல, அதுக்கும் லிங்க் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லா அப்ளிகேஷனுமே வந்து லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் கொடுத்துருக்கு பாருங்கள், அத்தனை ஃபோட்டோவுமே லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கிறதா பார்த்துக்கலாம், அல்லது நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து லிங்க் இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு எல்லா அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அவாஸ்ட். இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது வந்து நம்ம மொபைலான சேஃப்டியான அப்ளிகேஷன். மொபைலுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியான அப்ளிகேஷன் இது. நம்ம மொபைல் ஏதாவது வைரஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லிடும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. அடுத்து வந்து ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர். இது வந்து ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து 20 அப்ளிகேஷன் பண்ணுற வேலையை வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பண்ணுது. கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இந்த அப்ளிகேஷனில் என்ன சிறப்பு அம்சம்னா, இது வந்து ஒரு வீடியோ டவுன்லோடராக பயன்படுத்திக்க முடியும், இது ஒரு ப்ரௌசராக பயன்படுத்திக்க முடியும், அப்ளிகேஷன் பேக்கப் பண்ண முடியும், ரிமோட் மேனேஜராக பயன்படுத்திக்க முடியும். நிறைய வசதி வந்து கொடுத்துருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நம்ம பேஜ் வந்து வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் டூல் பாக்ஸ் அப்ளிகேஷன், இதுவும் நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த அப்ளிகேஷனில் வந்து தேவையில்லாத டேட்டாலாம் வந்து நம்ம டெலீட் பண்ணி கொடுக்கும். நம்ம மொபைலில் தேவையில்லாத டேட்டா இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி டெம்பரரி ஃபைல்ஸே வந்து டெலீட் பண்ணி கொடுக்கும். இதனால் என்ன பலன்னா, நம்ம மொபைல் வந்து வேகமாக செயல்படும். அதே மாதிரி சார்ஜர் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வான உள்ள அப்ளிகேஷன் தான் இது. ரன்னர் அப்ளிகேஷன்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்கும், ரொம்ப சுலபமாக ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நம்ம பேஜ்லேயே வந்து வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, இந்த வீடியோஸ் கீழே இருக்க லிங்க்லேயே இருக்குது, எல்லாமே லிங்க்கு. சரியா, அடுத்து வந்து ட்ரூ காலர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, இது வந்து ஒரு காலர் ஐடி அப்ளிகேஷன். உங்களுக்கு வர்ற ஃபோன் கால் வந்து யார்கிட்டேருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். அது லேண்ட்லைனாக இருக்கட்டும் அல்லது மொபைல் நம்பராக இருக்கட்டும், 90% வரையும் அவங்க எங்கே கால் பண்ணியிருக்காங்க, சரி யார்கிட்டேருந்து கால் வந்திருக்கு, எந்த சர்க்கிள்லேருந்து கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. ட்ரூ காலரு ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். சரியா, அடுத்து வந்து ஷேர் இட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ஃபோட்டோ வீடியோ வேகமாக சென்ட் பண்ணிக்க முடியும். வேகம் எவ்வளோனா 200 MB, அதாவது ஒரு படத்தை வெறும் 1 நிமிஷத்தில் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ளூடூத்தில் சென்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, 20 நிமிஷம் ஆகும். ஆனால் இந்த ஷேர் இட் அப்ளிகேஷனில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா வெறும் 1 நிமிஷத்தில் வந்து சென்ட் ஆகும். அப்ளிகேஷன்லாம் நீங்கள் பேக்கப் பண்ணி சென்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் டேரெக்டாகவே சென்ட் பண்ணிக்க முடியும். நிறைய வசதிகள் இருக்குது. ஐஃபோனுக்கு இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு இருக்குது, கம்ப்யூட்டருக்கு இந்த அப்ளிகேஷன் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் தெரியும்னா நம்ம பேஜில் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஃபேஸ்புக் லைட் அப்ளிகேஷன். இது ஃபேஸ்புக்கோட அப்ளிகேஷன் தான். ஃபேஸ்புக்கோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இல்லை.
அது வந்து 100 MBக்கு மேலே இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் லைட் அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்துங்க. இதுவும் ஃபேஸ்புக்கோட கம்பெனி அப்ளிகேஷன் தான். இதில் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்க முடியும். வீடியோஸ் மட்டும் ஓப்பன் ஆகாது. வீடியோஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரோ அல்லது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் குரோமோ ஓப்பன் பண்ணி அதில் ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துங்க, வீடியோஸ் பார்க்க முடியும். சரியா? இந்த ஃபேஸ்புக் லைட்டும் ரொம்ப நல்ல அப்ளிகேஷன் தான். வெறும் 1 MB கூட சைஸ் கிடையாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம் ஃபேஸ்புக்கு. சரி, அடுத்து வந்து வாட்ஸ்அப். இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சாட் பண்ணுறதுல வந்து நம்பர் 1 அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் தான். இதில் வந்து சில நாடுகளில் தான் கால் பண்ணுற வசதியை வந்து தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அது எதனாலன்னா அந்த நாட்டில் தடை செஞ்சது தான். வாட்ஸ்அப் கம்பெனி வந்து தடை செய்யலை. சில பெரும்பாலான நாட்டில் வந்து வாட்ஸ்அப் காலிங் வந்து உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. சரியா? ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். நீங்கள் இதையும் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். அடுத்து என்னென்னா ஹேங் அவுட்ஸ் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுத்தினா இது வந்து ஃப்ரீ கால் அண்டு ஃப்ரீ வீடியோ கால் நம்ம பேசிக்க முடியும். ஹேங் அவுட்டு இது வந்து கூகுள் கம்பெனியோட அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து பெரும்பாலான மொபைல் வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக கால் பேசிக்கலாம். அது வீடியோ காலாக இருக்கட்டும் அல்லது வாய்ஸ் காலாக இருக்கட்டும், அது உங்கள் விருப்பம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிங்டோன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்? இது வந்து ஃப்ரீ கால் தான். இது வந்து எந்த ஒரு நம்பருக்கு நம்ம ஃப்ரீ கால் பேசிக்க முடியும். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப் தான் நம்ம பேச முடியும். அதே மாதிரி ஹேங் அவுட்னா ஹேங் அவுட் டு ஹேங் அவுட் தான் நம்ம பேச முடியும். ஆனால் டிங்டோன் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் பேசிக்க முடியும். எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நீங்கள் சுலபமாக பேசிக்க முடியும் ஃப்ரீயாக. இதுக்கு ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். இவங்க சொல்கிற அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். அப்படி டவுன்லோட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக பேசிக்கலாம். சரியா? அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டர். இது எதுக்கு பயன்படுதுன்னா இது வந்து உங்கள் மொபைலில் வர்ற இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் காலை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப நல்ல அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன். சரியா? இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து ட்ராப் பாக்ஸ் அப்ளிகேஷன். இது வந்து சாம்சங் கம்பெனியோட அப்ளிகேஷன். இது ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். இது எதுக்கு பயன்படுதுன்னா இது வந்து ஒரு குடோன்னு சொல்லலாம். நம்ம ஃபோட்டோ வீடியோ நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைல்ஸ்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம மொபைல் காணாமல் போனாலும் நம்ம மறுபடியும் வேறு ஒரு மொபைலில் லாகின் பண்ணி நம்ம வந்து அதில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து சுலபமாக எடுத்துக்க முடியும். ரொம்ப சேஃப்டியாக உள்ளது. பாஸ்வேர்டோடு கொடுத்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் பாஸ்வேர்டோடு கொடுக்குற வசதி வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. நிறையா வசதிகள் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து பெரும்பாலான மொபைலில் இருக்கும். இல்லாதவங்க வந்து டவுன்லோட் பண்ணிங்க. சரியா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பீடு டெஸ்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம மொபைலோட வேகத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இன்டர்நெட்டோட வேகம், டவுன்லோடு அண்டு அப்லோட் ஆகிற வேகத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சரியா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து விவா வீடியோ. இந்த அப்ளிகேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து வீடியோ எடிட் பண்ண வந்து சூப்பரான அப்ளிகேஷன். ஃபோட்டோஸ்லாம் ஒன்றா சேர்த்து வீடியோ உருவாக்குறா இருந்தாலும் உருவாக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட இருக்க வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணுறா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். நிறையா வசதிகள் இருக்குது. 2-3 வீடியோஸ் வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோ உருவாக்குறா இருந்தாலும் உருவாக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு 100 MBயில் ஒரு வீடியோஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ எடிட்டில் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அந்த 100 MBங்கிறது வந்து வெறும் 30 MB 40 MBன்னு கொண்டு வந்துடும். அதுக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா சைஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுனால குவாலிட்டியும் கம்மியாகும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோட்டோ எடிட்டர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம பேஜ்லேயே வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுத்தினா இது வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண வந்து சூப்பரான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன். சரியா? இதே நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து கிரீட்டிங் கார்ட்ஸ் கேலரி. இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுத்தினா இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம கிரீட்டிங் கார்ட்ஸ் வந்து நிறையா அப்ளிகேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் அப்ளிகேஷனில் நிறையா ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. நீங்கள் வேணுங்கிறத வந்து எடிட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. நிறைய கிரீட்டிங் கார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அல்லது பேக்ரவுண்டை எடிட் பண்ணிக்கலாம். நிறைய வசதி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃப்லைன் ப்ரௌசர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுத்தினா உங்கள் மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் பிளாக்கோ அல்லது வெப்சைட்டோ நீங்கள் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணால் போதும். அடுத்த டிப்பு நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிமெயில். இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். இதில் வந்து ஜிமெயில் மட்டும் லாகின் பண்ண முடியாது. இதில் வந்து புதுசாக வந்து நிறைய வசதிகள் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஜிமெயிலும் இருக்குது. அடுத்து யாஹூவும் நீங்கள் லாகின் பண்ணுறா இருந்தாலும் லாகின் பண்ணிக்கலாம். அல்லது ஹாட்மெயில் லாகின் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நிறைய வசதிகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து வந்து
வீரல் லைட். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் ஃபேஸ்புக் வந்துட்டிங்கன்னா வீடியோ வெளியில் போயிடும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்படி கிடையாது. யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது வெளியில் வந்தீங்கன்னா வீடியோஸும் வெளியில் வரும். நீங்கள் எந்த ஸ்க்ரீனுக்குலாம் போகிறீங்களோ அந்த ஸ்க்ரீனுக்குலாம் வீடியோ வரும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேஷ்பிரட்டி அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, இதில் மூலமாக நம்ம பணம் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனு நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வச்சு டவுன்லோட் பண்ண முடியும். இவங்க சொல்கிற அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். சரி, இந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம பேஜில் வந்து வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பேட்டில் ஆஃப் ஜீபக் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய அப்ளிகேஷன். ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். இதில் ஏதாவது 4 அல்லது 6 அடிச்சிங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து தமிழ் வாய்ஸ், தமிழ் சாங்கே வந்து ப்ளே ஆகும். ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். இதே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்ட் பிளாக் ப்ளஸ். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் கிடையாது, வெளியில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஆர்ட் பிளாக் +.orgன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் சர்ச்சில் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் தான் இது. சரியா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது எதுக்கு பயன்படுதுன்னா, இது வந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது, ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது பல பேஜில் வந்து பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறாந்தா இந்த ஆர்ட் பிளாக் ப்ளஸ் அப்ளிகேஷனை வச்சு உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து தடை செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. உதாரணத்துக்கு வந்து லைவ் டிவி அப்ளிகேஷன்லாம் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த மாதிரி வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் தடுக்க முடியும். சரியா? அடுத்து பார்க்க போகிறது வந்து பீட்மேட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம பேஜில் வந்து நிறைய பதிவுகள் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷன் வந்து யூடியூப் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபேஸ்புக் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண முடியும். நிறைய வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. அதே மாதிரி ஆன்லைனில் படம் பார்க்க முடியும். அதே மாதிரி ஆன்லைன் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். நிறைய வசதி வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இதே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுவும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் கிடையாது. beatmat.mobiன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். நம்ம கூகுள் சர்ச்லேயோ அல்லது நம்ம பிளாக்லேயும் இதோட லிங்க்ஸ் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நோ கிராப் ஃபார் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து சில ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக வைக்க முடியாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வைக்க முடியாமல் இருக்கலாம். அப்படி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபோல்டரில் வந்து நோ கிராப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோட்டோஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ முழுமையாக ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து வைக்க முடியும். இதை பற்றி நம்ம பேஜில் வந்து வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க வந்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரீ கிஃப்ட் கார்டு. இந்த அப்ளிகேஷன் வந்து சேம் கேஷ்பிரட்டி மாதிரி தான். இது வந்து ப்ளே ஸ்டோரில் நம்ம எதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து டாலர் சம்பாதிக்க முடியும். அல்லது ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் நம்ம வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இவங்க சொல்கிற அப்ளிகேஷன் தான் நம்ம டவுன்லோட் பண்ணால் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதான் விதி. சரியா? அதான் ரூல்ஸு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேஸ்புக் பேஜ் மேனேஜர். இது வந்து பேஜ் அட்மினுக்கு மட்டும்தான் இது பயன்படக்கூடிய அப்ளிகேஷன். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுங்க. இது வந்து பேஜெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கு வந்து ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். நம்மக்கிட்ட இருக்க ஃபேஸ்புக் பேஜோட இது. சரியா? அடுத்து வந்து ஸ்டூடியோ. இது எதுக்கு பயன்படுதுன்னா, இது சேம் ஃபேஸ்புக் பேஜ் மாதிரி யூடியூப் பேஜோட வீடியோஸ்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணதுக்கு வந்து இந்த ஸ்டூடியோங்கிறது வந்து பயன்படுது. இதுவும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து AIZ ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த அப்ளிகேஷன் தான் இந்த AIZ ஸ்க்ரீன் ரெக்கார்டரு. 5.0 லாலிபாப் வெர்ஷன் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். 5.0க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மொபிஜின் வந்து ட்ரை பண்ணிங்க. மொபிஜின் ஃபார் சாம்சங்னு சொல்லிட்டு ஒரு புதிய அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது நான் எப்படி வீடியோ ரெடி பண்ணுறேன் அதே மாதிரி நீங்களும் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்கள் பேஜில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ ரெக்கார்டர் வந்து பயன்படுது. 5.0 இருந்தால் AIZ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து பயன்படுத்துங்க. உங்கள் மொபைல் வந்து 5.0க்கு கீழே 4.0 4.4 இருந்தால் மொபிஜின் ஃபார் சாம்சங் அதை அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்துங்க. உங்கள் மொபைல் வந்து சாம்சங் இல்லைன்னா மொபிஜின் மட்டும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கான ப்ளக்கின் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்க. அது எல்லாமே ப்ளே ஸ்டோரில் லிங்க்ஸ் இருக்குது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்சேர். இது வந்து பேஜ் அட்மினுக்கு தான் இது வந்து பயன்படும். அதாவது ஆண்ட்ராய்டு பேஜ் அட்மினுக்கு வந்து ரொம்ப பயனாக இருக்கும். இது எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து ஏதாவது அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கல, சுலபமாக ஷேர் பண்ண முடியும். அது எப்படின்னா, இதில் பாருங்கள், ரெண்டாவது இருக்குது பாருங்கள் லிங்க். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த யூடியூப்பை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தான் இந்த அப்ளிகேஷனை. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்குது பாருங்கள் ஷேர். அந்த ஷேர் பண்ணுறதை கிளிக் பண்ணி
ஃபேஸ்புக்கோ அல்லது வாட்ஸ்அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு வேணாலும் வந்து இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அவங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும், அவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். லிங்க் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, சுலபமாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இது வந்து பேஜ் அட்மினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன். கண்டிப்பாக வந்து பேஜ் அட்மின் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்துங்க. சரி, அடுத்து வந்து ஃபைல் ஷார்ட்கட். இந்த அப்ளிகேஷன் வந்து பேஜ் அட்மினுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பயனாகும், எல்லாருக்கும் பயனாகும். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுத்தலாம், இது வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சுக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த ஃபைல் ஷார்ட்கட் வந்து பயன்படுது. இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து வச்சுக்க முடியும். இதை பற்றி நம்ம பேஜில் வந்து பதிவு இருக்குது, பார்க்காதவங்க வந்து பாருங்கள். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எல்லாமே வந்து வீடியோ வந்து நம்ம பேஜில் இருக்குது, பார்க்காதவங்க வந்து பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராட பெட்டி கடை. 82 வீடியோஸ் 1243 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் காட்டும். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. இதோட பலன் என்னென்னா ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து வீடியோஸ் காட்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ராடர் மீடியா வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டைம்லைனில் வந்து அவங்க வீடியோஸ்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி என்னோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களோட டைம்லைன்லேயும் வீடியோஸ் வந்து காட்டுவாங்க. அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.